ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆமென். ஓகே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். அதற்கு ஒரு தலையங்கமாக தேவ பயம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஓகேயா, கேட்டுதா தலையங்கம்? தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதை குறித்து ஒரு சின்ன ஆராய்ச்சி பார்ப்போம். என்ன? ஓகே, முதலாவது நாங்கள் எங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 34:11 வாசிப்போம். சங்கீதம் 34:11 எல்லாரும் எடுத்து வேதத்தை கவனிச்சிங்கள் தான் நல்லதாக இருக்கும். சங்கீதம் பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். ஓகே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் எல்லாரையும் சொல்லுகிறார், பிள்ளைகளே நீங்க என்ன செய்யுங்க, வந்து எனக்கு செவி கொடுங்க. அப்ப முதலாவது என்ன செய்யணும்? வர வேண்டும். எங்க? போதிக்கிற இடத்துக்கு வர வேண்டும். சரியா? அடுத்தது என்ன செய்யணும்? போதிக்கிற இடத்துக்கு வந்தா காணுமா? நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்களா? நான்லாம் வந்திருக்கிறோம் தானே. வந்தா காணுமா? அடுத்து என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். செவி கொடுத்தா கவனமாய் போதிக்கிறத கேட்க வேண்டும். ஏன் கேட்க வேண்டும்? கேளுங்க, ஏன் கேட்க வேண்டும்? நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் மறிப்பீங்க, நானும் நீங்களும். நாங்கள் நியாய தீர்ப்புல நிற்கும் போது இந்த வார்த்தை தான் நம்ம என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். அப்ப செவி கொடுங்க, கவனமாய் கேளுங்க. அப்ப நீங்க கேட்கும் போது நீங்க கேட்கும் போது என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறது போதனை மூலமா வருகுது. சரியா? போதிக்கத்தான் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு, கேளுங்க, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லி கொடுங்க என்றால் கர்த்தருக்கு பயப்பட வேணும் என்றதை நீங்க என்ன செய்யணும்? அனுதினமும் உங்களை என்ன சொல்றாங்களோ சொல்லலையோ, உங்களை அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, அப்பாக்கு அது சரியில்லை, இது சரி, என்ன சொல்றாங்களோ அதை பற்றி நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தின் பொறுப்பு எல்லா தாய் தகப்பனும் என்ன உட்பட எல்லா தாய் தகப்பனுக்கும் கொடுக்கப்படுகிற வேதத்தின் பொறுப்பு என்ன? கர்த்தருக்கு எப்படி நீ பயப்பட வேண்டும் என்றதை வேதத்தின் மூலமாய் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுன்றது அல்ல, கர்த்தருக்கு எப்படி பயப்பட வேண்டும் என்றதை நீங்க சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் தயவு செய்து தாய் தகப்பன், இங்க இதுல இருக்கிற என்ன உட்பட எல்லா தாய் தகப்பனும் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க ரெண்டாவது. ஆனா நீங்க என்ன செய்யணும்? நீங்க முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேணும். அடுத்தது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேணும். கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுதல போதிக்கணும், சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுக்கணும். ஒரு கிழமைக்கு ஒருக்காவது சொல்லி கொடுக்கணும். வாயா இறையா ஒருக்கா என்று சொல்ல கேள். கர்த்தருக்கு பயப்படுறது எப்படி? அப்ப நீங்களும் என்ன செய்வீங்க? வேதத்துல நீங்களும் அம்மா சொல்லி கொடுக்கலாம், அப்பா சொல்லி கொடுக்கலாம். அப்பா தான் சொல்லி கொடுக்கணும் என்று இல்லை, அம்மாவும் சொல்லி கொடுக்கலாம், இல்லாட்டி மூத்தவர்கள் சொல்லி கொடுக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல சொல்லி கொடுங்க. 12வது வசனம் என்ன சொல்லுது? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? பாத்தீங்களா? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை பெற்றுக்கொள்கிறவன், விரும்புகிறவன் யார்? அதாவது நீடித்த நாட்கள் வாழ வேணும் என்றதுக்கு உங்களை பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்றது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் தானே. அப்ப நீங்க அவங்க நீடித்த நாட்களாய் நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேணும், நீங்க சொல்லி கொடுக்கத்தானே வேணும். என்னத்தை சொல்லி கொடுக்கணும்? என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலை சொல்லி கொடுங்க. வெறுட்ட கூடாது, வெறுட்டுறத சொல்லி கொடுக்கல. கர்த்தருக்கு எப்படி பயப்படுறது, எனக்கு பயப்படுறத சொல்லி கொடுக்கல. பாஸ்டருக்கு என்ன சொல்லுவோம்? பாஸ்டருக்கு பயப்படுங்க, இல்லாட்டி அம்மா அப்பாவுக்கு பயப்படுங்க, அதைத்தான் கணம் பண்ணுங்க, வேற பயப்படுற வேற. கர்த்தருக்கு பயந்தாங்களா இருந்தா எல்லாரும் என்ன செய்வாங்க? எல்லாரையும் கனப்படுத்துவாங்க, நீடித்த நாட்களாய் இருப்பாங்க. நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கு. என்னண்டா, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. கடவுளுக்கு பயப்படையா. நீ பயப்பட்டா உனக்கு இந்த நாள் நீடித்திருக்கு, நீ நன்மையாயிருப்பாய். சரிங்க, எப்படி பயப்படுதல நீங்க சொல்லி கொடுக்க வேணும்டா? 13வது, நாவை பொல்லாப்புக்கும், கவனிங்க, நாவை, நாக்கு என்ன செய்யாத?
பொல்லாப்புக்கு திறக்காத என்று அம்மா அப்பாவும் கற்றுக்கொள்ளவனும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும். இதுதான் கடவுள் பார்க்கிறார். என்ன தேவன் கண் என்ன செய்யுது, பார்க்குது. நீ பொல்லாப்புக்கு என்ன செய்யாத வாய திறக்காது என்றா அவன் பயப்படுவான். ஐயோ பொல்லாப்புக்கு என்ன செய்யக்கூடாது, திறக்கக்கூடாது. வேத வசனத்தின்படி அப்பா அம்மா சொல்லி தந்திருக்கிறாங்க, பாஸ்டர் சொல்லி தந்திருக்கா, என்ன செய்யக்கூடாது, நாவ பொல்லாப்புக்கு திறக்கக்கூடாது. பொல்லாப்புக்கு திறக்க வரையக்க என்ன செஞ்சிருவான், டக்குன்னு காத்துக்கொள்வான். இதை யார் சொல்லிக் கொடுக்கிறது? பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிற கடமை, அதனால சொல்லிக் கொடுக்கணும். நீங்களும் நானும் சொல்லிக் கொடுக்கணும், பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஐயா அம்மா என்ன செய்யுங்க, இதுகளுக்கெல்லாம் விலக்குங்க. குறை குற்றம் என்ன செய்யாதீங்க, பேசிக்கொண்டே இருக்காதீங்க. ஸ்டாப் பண்ணுங்க. வாழ்நாள் நீடித்திருக்கும், நன்மை வரும். ஸ்டாப் பண்ணுங்க. அதை கதைச்சு கொண்டே இருக்காதீங்க. ஸ்டாப் பண்ணுங்க. கடவுள் பார்க்கிறார், பலனை தந்துடுவார், உங்களுக்கு அதை செஞ்சிடுவார் என்றதை நீங்க என்ன செய்யணும், அனுதினமும் சொல்லிக் கொடுக்க அவங்களுக்கு என்ன செய்யும், அந்த அறிவு வரும். போதிக்க என்ன செய்தார் பவுல், தீமோத்தேயுக்கு போதிக்க தீமோத்தேயு என்ன செய்தார், அப்படியே கற்றுக்கொண்டு அதை என்ன செஞ்சார், மற்றவர்களுக்கு தான் அபியாசப்படுத்தின மட்டுமில்ல, மற்றவர்களுக்கும் அதை என்ன செய்தார், சொல்லி கொடுத்து அவர்களையும் அந்த வழிகளிலே நடக்க பண்ணினார். கடவுளுக்கு பயப்படுங்க. ஏன் தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படாத காலம் பெரிதாய் எழும்பிக் கொண்டிருக்கு. எங்க தெரியுமா, சபையில. யார் தெரியுமா, கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு பயப்பட போய்கொண்டிருக்கிற காலம் வந்துட்டு. கர்த்தருக்கு பயப்படுங்க. விளங்குதா? நானும் நீங்களும் யாருக்கு நடுங்கணும் என்றா, அதிகாரிக்கு அல்ல, ராஜாக்களுக்கு அல்ல, முதலாவது கர்த்தருக்கு நடுங்க. உங்களை உருவாக்கினவருக்கு, சிருஷ்டிகருக்கு என்ன செய்யுங்க. நானும் நீங்களும், என்னையும் தான் சேர்த்து சொல்றேன், நானும் நீங்களும் என்ன செய்யணும், நடுங்கணும். கவனிங்க, அவருக்கா என்ன பாருங்க, என்ன கவனிங்க. அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு எதிராக இருக்கிற என்ன தெரியுமா, துணிகரம். முதலாவது. ரெண்டாவது என்ன தெரியுமா, அசட்ட பண்றது. மூன்றாவது கீழ்ப்படியாம. இந்த மூன்றும் வந்துதா இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஓடிட்டு. துணிகரம், அசட்ட பண்றது, கீழ்ப்படியாம. சரி, கீழ்ப்படிவு, அதை கவனிப்போம். கீழ்ப்படிவு. ஆதியாகமம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆபிரகாம், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். 22ல 12வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா, கவனிச்சீங்களா? என்னவாம் பலி செலுத்துறத பற்றி சொல்லிட்டு, உங்க பிள்ளையாண்டான என்ன செய்யாத, ஏகசுதன் புத்திரன் என்று பார்க்காம நீ என்ன செஞ்சிருக்க, ஒப்பு கொடுத்தபடினால நீ கொண்டு வந்து பலி செலுத்துறத பார்க்கிறன், நீ கர்த்தருக்கு கேட்கிறீங்களா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர் என்று இதனால என்ன செய்கிறேன், அறிந்து கொள்கிறேன். பலிபீடத்தில் என்ன செய்யறீங்க, என்னத்தை வைக்கிறீங்க? பிள்ளையாண்டான் பிள்ளையை பார்க்காம, நேசத்தை பார்க்காம பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கும் போது என்ன, எப்படி ஏன் ஒப்பு கொடுக்குறீங்க? அந்த எப்படி ஏன் ஒப்பு கொடுத்தான் என்றா, தேவ சத்தத்தை கேட்கிறான். சரியா? தேவ சத்தத்தை கேட்ட உடனே அவன் கொண்டு வந்து பலிபீடத்துல பிள்ளைய வைக்கிறான். இல்லைங்கதா? பலிபீடத்துல பிள்ளைய வைக்கிறான். அதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறான். அப்படி என்றா கர்த்தருக்கு பயப்படுறது எப்படி அவனுக்குள்ள வந்திருக்குண்டா, அடுத்த வசனத்தை வாசிங்க, 18 வாசிங்க, கேளுங்க, இங்க கவனிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த 18வது வசனம் சொல்லுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால.
அதாவது இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால என்ன செய்யுமாம்? பூமியில இருக்கிற எல்லா வம்சத்துக்குள்ளும் நீ என்ன செய்வாய்? ஆசீர்வதிக்கப்படுவாய். கேட்கிறீங்களா? இப்ப பாருங்க, உனக்குள்ள கீழ்ப்படிவு இருக்கிறன்றத, கீழ்ப்படிவு நீ கீழ்ப்படுகிறாய் என்றது என்னத்தின் மூலமாய் கண்டுபிடிக்கிறோம்? உனக்குள்ள தேவ பயம் இருக்குது. தேவ பயம் இருக்குதுன்றா நீ என்ன செய்வாய்? கீழ்ப்படிவாய். நீ கீழ்ப்படுகிறது என்னத்தின் மூலமாய்? தேவ வார்த்தையை கேட்ட உடனே நீ என்ன செய்யறா? தேவ வார்த்தையை கேட்ட உடனே நீங்க என்ன செய்றீங்க? கீழ்ப்படுகிறீங்க. நீங்க கீழ்ப்படுகிறீங்கன்றா உங்களுக்குள்ள தேவ பயம் இருக்கு. இதுதான் சரியா? தேவ பயம் இருக்குன்றால் உங்களுக்குள்ள பூமியில இருக்கிற எல்லா வம்சத்துக்குள்ளும் நீங்க என்ன செய்வீங்க? ஆசீர்வாதமாயிருப்பீங்க. இப்ப விளங்குதா? நம்ம ஆசீர்வாதமே பிரச்சனை ஆடிக்கொண்டிருக்குதுண்டா நாம யோசிக்க வேண்டியதான். சரியா? கவனிக்க, திருப்பவும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை கேட்டு என்ன கவனிக்கிறீங்களா? பிரதர் என்ன கவனிங்க? அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறீங்கண்டா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஓகேயா? அப்ப பாருங்க, சரி, நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்க தானே? தேவனுக்கு பயப்படுற பயம் உங்களுக்குள்ள வருது. நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்க. தேவனுக்கு பயப்படும் போது தேவனுக்கு பயப்படுறீங்களா? தேவ வார்த்தையை கேட்கப்படினால்தான் பயப்படுறீங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே என்ன செய்ய வேணும்? உங்களுக்குள்ள கீழ்ப்படுகிறீங்க. ஏதோ ஒன்றை செய்ய வர்றீங்க தானே? ஆபிரகாம் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிஞ்சு கிரியை செய்யறான். விளங்குதா? அப்ப கீழ்ப்படிஞ்சு கிரியை செய்யும் போது அவனுக்குள்ள என்ன இருக்குது என்று கண்டுபிடிக்கிறார் என்ற ஆண்டவர். அவனுக்குள்ள கீழ்ப்படிவு இருக்கு, அவனுக்குள்ள தேவ பயம் இருக்குது. அப்ப தேவ பயம் உங்களுக்குள்ள இருக்குதுன்றா நீங்க என்ன செய்வீங்க? கீழ்ப்படிவீங்க, தேவ வார்த்தைய கேட்பீங்க, கிரிய செய்வீங்க. அப்ப இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொண்டு வர்றது, தேவனுடைய கிரிகளை செய்வதற்கு நாம என்ன செய்கிறோம் என்று பார்த்தால், இன்னொரு காரியத்தை நீங்க பார்த்தீங்களா என்றால், திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு காணிக்கையை குறித்து சொல்றேன். சரியா? காணிக்கை, விதவை ஒருத்தி காணிக்கை போட வந்தா. சரியா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு 23 தானே? ஆமாம். உன் சகோதரனுக்கு குறைவுண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அடுத்ததையும் வாசிங்க. அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பாத்தீங்களா? தேவ வார்த்தை என்ன மாதிரி? இப்ப பாருங்க, இப்படி பாருங்க. நீங்கள் நானும் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குன்னு சொல்லுவோம். என்ன கவனிச்சாதான் நான் சொல்லலாம். தேவ பயம் என்ன? தேவ பயம் இருக்குன்னு பார்ப்போம். என்ன தேவ பயம் இருக்குதுண்டா என்ன செய்வோம்? இல்ல தேவ பயம் இருக்குண்டா வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். சரி, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நீங்க இன்றைக்கு காணிக்க போட வாரீங்க. சரியா? தேவ பயம் உங்களுக்குள்ள இருக்குது என்றதை காட்டுறதுக்கு நீங்க தேவன் வார்த்தையை கீழ்ப்படுவீங்க. என்ன உங்களுக்குள்ள தேவ, அப்ப நீங்க காணிக்க போட இன்றைக்கு வாரீங்க. காணிக்க போல வரைக்க உங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நான் ஒரு ஆளுக்கு எந்த பேரில ஒரு ஆளுக்கு கசப்பு இருக்கு, எனக்கு இல்ல ஒரு ஆளுக்கு கசப்பு இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா இருந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது? பலிபீடத்துக்கு கிட்டவே வரக்கூடாது. பலிபீடத்துல நினைச்சிட்டீங்களா இருந்தா முதல் நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒப்புரவாகணும். மனதுல உங்களோட மனதுல மன்னிக்கிற ஆண்டவரே என்று மனதில் ஒப்புரவாகணும். பிறகு முடிஞ்சா அந்த நேரத்தில் ஒப்புரவாகின, முடிஞ்சா இல்லாவிட்டால் என்ன செய்யணும்? நிச்சயமா அவங்களோட ஒப்புரவாகிட்டு இந்த பலிய செலுத்துங்க. இல்லாட்டி இந்த பலி என்ன செய்யாது? அங்கீகரிக்கப்படாது. விளங்கிட்டுதான்? அப்ப அதனாலே நீங்க அந்த ஒப்புரவாகி செய்கிறீங்க இல்ல, அந்த காணிக்க கொண்டு வரைக்க யோசிக்கிறீங்கல்ல, அட ஒரு சகோதரன் பேர்ல எனக்கு குறைவு இருக்கு என்று அந்த சகோதரனோட குறைவை நிறைவாக்குறீங்களா? நிறைவாக்குறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிறது.
விளங்கிட்டா? நிறைவாக்காம நீங்க இருந்தீங்களா இருந்தால், நானும் நீங்களும் இருப்போமா இருந்தால் என்ன வருது தெரியுமா? துணிகரம் வருது. நான் துணிகரமா என்ன செய்யலாம்? உங்க பணமும் எந்த பணமும் கடவுளுக்கு தேவையில்லை. கடவுளுக்கு தேவையே இல்லை. கடவுள் வானத்தையும் பிளந்து எல்லையும் செய்வார். அவரால் இயலாத ஒன்றும் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன, எனக்காக உங்களுக்காக தான் அவர் சொல்றார். எனக்காக உங்களுக்காக நீங்க சமாதானமா இருக்கணும், நீங்க தேவ ராஜ்யத்தை பூமியில கட்ட வேணும் என்பதற்காக சொல்லுறது. என்ன செய்யணும்? அப்படி யோசிச்சுட்டீங்களா இருந்தா, மனஸ்தாபம் வந்துட்டு யோசிச்சுட்டீங்களா இருந்தா, உடனே என்ன செய்யுங்க? காணிக்கு கொண்டு வாரீங்கன்னா பொக்கேட்டுக்கே வச்சிருங்க. பொக்கேட்டுக்கு வச்சுட்டு மன ரீதியில உங்களை முதல் ஒப்புரவாக்கி கொள்ளுங்க. நான் என்ன செய்யறேன்? ஆண்டவரே, அந்த மனிதனையோ மனுஷியை யாரோ ஒருவரை மன்னிக்கிறேன். அவர்களோட ஒப்புரவாங்க. நீங்க அந்த ஒப்புரவாகாம செய்வீங்களா இருந்தா, இன்னொரு வசனம் சொல்லுது, சாத்தானுக்கு நீங்க என்ன செய்றீங்க? இடம் கொடுக்குறீங்க. அதனால உங்களுடைய வாழ்வை சாத்தான் என்ன செய்வான்? தன்னுடைய ஆட்சிக்குள்ள கொண்டு வந்துடுவான். சரி, அதனால நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீங்க, நீங்க என்ன செய்யணும்? அத ஒப்புரவு ஆக்க வேணும். என்னங்கிட்ட ஒப்புரவு ஆக்கணும். நிறைய ஜனங்கள் என்ன செய்வாங்க சொல்லுங்க? காணிக்கைய கொண்டு வரும்போது, சரி, காணிக்கை என்றுதான் நினைக்கிறோம். காணிக்கை மட்டுமில்லை, உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் பலியாகிய காளை, அது பலி. காளையை செலுத்துறது நான் ஒரு பிரசங்கம் பண்ணி இருந்தேன். பாத்தீங்கன்னா, காளையை செலுத்துறது, அதாவது கொழுத்த கண்ட நாங்க என்ன செய்யறோம்? கடவுளுக்கு செலுத்துறோம். அது பலி, பழைய ஏற்பாட்டுல. அது வந்து அத வந்து தீர்க்கதரிசன புத்தகத்துல இருக்கு. காளை, அதாவது துதி பலியை செலுத்துற நீ கூட என்ன செய்யணும்? ஒப்புரவாகுதலாய் இருக்கணும். அது அந்த ஒப்புரவாகுதல் இல்லாட்டி அந்த பலியை நான் என்ன செய்ய மாட்டேன்? ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களுக்கு தெரியும், காயின் ஆபேலுடைய பலிகளை உங்களுக்கு தெரியும். என்ன? அப்ப நாங்க எப்பவும் என்ன செய்ய வேண்டும் என்றால், கொடுக்கிறதுல நோக்கமா இருக்கக்கூடாது. சரியா? நாங்கள் எப்படி கொடுக்கிறோம்ன்றதுல, அதாவது கொடுக்கிறேன்டா காணிக்க மட்டும் நான் சொல்லல, எல்லாம் கடவுளுக்கு என்ன கொடுக்கிறோமோ அது முதலாவது. அந்த பாத்திரம் என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஒரு சுத்திகரிக்கப்பட்டு, நான் அதை செய்யலாம் இதை செய்யலாம் இல்ல, நீ முதலாவது எப்படி இருக்கணும்? நம்ம சுத்திகரித்து கொண்டு, இல்லாட்டி ஆண்டவர் வந்து அங்கீகரிக்க மாட்டார். மனுஷர்கள் என்ன செய்வாங்க? அங்கீகரிப்பாங்க, உங்களை பற்றி புகழுவாங்க, பேசுவாங்க, அதில் ஒன்றும் இருக்காது. விளங்கிட்டா? அப்ப அந்த பாத்திரம் வந்து சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். நீங்க ஒரு ஒப்புரவாகுதலோடு கொடுக்கும் போது பரலோகம் மகிழ்ச்சி அடையும். சாத்தான் விற்கப்பட்டு போவான் உங்கள் நிமித்தமாய். எஸ், நோ? என்ன? சரி, இன்னொரு கதை, இன்னொரு சம்பவம் சொல்றேன். இன்னொரு சம்பவம், 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதற்கு வாசிங்க. 2 சாமுவேல் 2 சாமுவேல் சொல்லுங்க. திருப்பி வாசிங்க இருக்கா? 1 சாமுவேல் 1 சாமுவேல் 4:2 வருக வாசிங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். எத்தனை பேராம்? 4000 பேர். கவனிங்க, என்ன கர்த்தருக்கு பயப்படுறது தான் இதுல ஒரு காரியத்தை சொல்றேன். சரியா? இங்க வந்து ஊசாவுடைய சம்பவத்தை குறித்து சொல்றேன். ஊசாவுடைய பெட்டியை தொட்ட சம்பவம் இதுல இருந்து சொல்லி கொண்டு போறேன். கவனிங்க, ஏலியுடைய காலத்துல, ஆசாரிய ஏலியுடைய காலத்துல ஒரு யுத்தம் வருது. யுத்தம் வரும்போது ஏலியுடைய பிள்ளைகள் வந்து அந்த காலத்துல அவங்களும் இருக்கிறாங்க. யுத்தம் நடக்கும் போது என்ன செய்யறாங்க? இஸ்ரவேலர்கள் 4000 பேர் விழுந்துட்டாங்க. பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணி இஸ்ரவேலர்கள் 4000 பேர் விழுந்துட்டாங்க, செத்துட்டாங்க. இப்ப இவங்க யோசிக்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் உடனடியாக உடன்படிக்கை பெட்டிய முற்பட்ட காலங்கள்ல கொண்டு போகும்போது யுத்தத்துல வெல்லுவாங்க. அப்ப அந்த யோசனை வந்த உடனே உடனடியாக போய் என்ன செய்தாங்க? உடன்படிக்கை பெட்டிய, ஏலியின் பிள்ளைகள் ஆசாரியர்களா இருந்தாங்க, அவங்க என்ன செய்யறாங்க? தூக்கி கொண்டு வராங்க. வந்த உடனே கொண்டு வரும்போது வேதம் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் மகா ஆர்ப்பரிச்சு சத்தம் போட்டாங்க. பூமியெல்லாம் அதிரத்தை கத்தினாங்க. ஏன்? உடன்படிக்கை பெட்டி வருது, கடவுள் வார.
உடன்படிக்கை பெட்டி என்றால் தேவ பிரசன்னத்தை குறித்து சொல்லுது இந்த காலத்திலயா. அப்ப ஆர்ப்பரிக்கும். அப்ப பெலிஸ்தியர்கள் பார்க்கறாங்க என்ன நடந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள. உடனே பயப்படுறாங்க. பயந்த உடனே என்ன நடக்குது தெரியுமா? அவங்களுக்கு விளங்கிட்டு என்ன வருது? கடவுள் வார, அதாவது உடன்படிக்கை பெட்டி வருது என்று ஒண்ணு நடுக்கம் வந்துட்டு, என்ற அந்த உடன்படிக்கை பெட்டியினால பல ஆபத்துகள் ஏற்பட்டது என்று பயந்தாங்க. அப்ப பெலிஸ்தியருடைய அதிபதிகள் சொல்லுறாங்க, பயப்படாதங்க, திடன் கொள்ளுங்க, நாங்கள் யுத்தத்துல வெல்லணும். சரி, யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்த பிறகு என்ன நடக்குது தெரியுமா? 40,000 பேர் வெட்டுண்டு விழுந்துட்டாங்க. 40,000 பேர். முதல் எத்தனை பேர்? 4,000 பேர். இப்ப பெட்டி வந்த உடனே 40,000 பேர். 40,000 பேர் வெட்டுண்டு விழுந்தாங்க. வெட்டுண்டு விழுந்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? பெலிஸ்தியர்கள் யோசிச்சாங்க, இந்த பெட்டி இருக்கிறதால இவங்க வெரட்டி கொண்டு இருக்காங்க, பெட்டி அப்படி சொல்லி போயிட்டாங்க. விளங்குதா? பெட்டியை கொண்டு அவங்களுடைய கோயில்ல கொண்டே வச்சுட்டாங்க. அவங்களுடைய கோயில்ல விடிய வந்து பாக்குறாங்க, பெட்டிக்கு முன்னால அவங்களுடைய சுருவம் எல்லாம் விழுந்து வணங்கி நிற்குது. தின்னுடான்னு தூக்கி விட்டுட்டு போறாங்க. சரி, அப்ப சுருவம் எல்லாத்தையும் நிமித்திட்டு போறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தா அதோடைய கையை காணையில, காலை காணையில, தலையை காணையில. ஐயோ, இது பொல்லாத தெய்வம். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வியாதி வரவழைச்சு, புண்ணுகள், அதுகள் இதுகள் வியாதிகள் வரவழைக்கிட்டு விறுவிறண்டு செய்தாங்க. அஸ்தோத்துக்கு அனுப்புறாங்க, காத்துக்கு அனுப்புறாங்க. பெட்டியை மாறி மாறி பட்டணங்களுக்கு என்ன செய்யறாங்க? அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. எல்லா இடமும் பயமும் வியாதிகளும் வரவழைக்கிட்டு பயங்கரம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னால. அதனாலதான் தேவ பிரசன்னத்துக்கு பயப்படுங்கோ என்று சொல்லுறது. கவனிங்க, இதுல இந்த ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தாருங்க. அப்ப இந்த பெட்டி என்ன செஞ்சாங்க? ஒரு யோசனை வந்து பெலிஸ்தியர்கள் என்ன செய்ய வேணும்? பெட்டியை வேண்டாம், எங்களுக்கு என்ன செய்வோம்? இஸ்ரவேலுக்கு அனுப்பிடுவோம் ரெண்டு. இஸ்ரவேல்ல ஒரு நல்ல புது மாட்டை பூட்டி, மாடு தெரியும் தானே, பூட்டி புது பெட்டிய புதுசா என்ன செய்தா? மாடெல்லாம் வண்டில எல்லாம் செய்து அனுப்பிவிட்டாங்க. அனுப்பினோன்னா அது இஸ்ரவேலுக்கு போகுது. போய் ஒரு இடத்துல நின்றோன்னா விறுவிறண்டு என்ன செய்தாங்க? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருந்தவங்க மாட்டு எல்லாத்தையும் எடுத்து வெட்டி அந்த வண்டியில் இருக்கு தானே பலகையில, அதை நாம் எல்லாத்தையும் கொளுத்தி பலி செலுத்தினாங்க. பலி செலுத்திட்டு என்ன செய்தாங்க என்றால், அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தாங்கன்னு வேதம் சொல்லுது. பார்த்த 50 பேர் ஒரே அடி செத்துட்டாங்க. மிச்ச மக்களுக்கெல்லாம் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் வந்ததுன்னு வேதம் சொல்லுது. கவனிங்க. இப்ப என்ன, ஐயோ என்ன செய்யறது, ஒரு பயங்கரமான ஒன்று என்ன செய்தாங்க? அதை கொண்டு அமினதாப் என்ற ஆசாரியனுடைய வீட்டுல கொண்டு வைக்கிறாங்க. ஆசாரியர்களா அதை கவனிக்கலாம். அமினதாப் என்ற ஆசாரியனுடைய வீட்டுல கொண்டு அதை வைக்கிறாங்க. வச்ச உடனே அவங்க அது அங்க என்ன செய்யறான்? இந்த பெட்டி வந்து 7 மாதங்களாய் பெலிஸ்திய இதுல இருக்குது. இங்க கொண்டு வந்து அமினதாப்பிட்ட வைக்கிறாங்க. அங்க வச்சு அமினதாப் என்ன செய்யறான்? ஆசாரியரை இருந்தபடினால அதை கவனமா பார்த்து எல்லாம் பராமரிச்சு வர வச்ச உடனே தாவீது என்ன செய்தார்? தாவீதுடைய ஆட்சி வந்துட்டு. தாவீதுடைய ஆட்சி வந்தோடனே தாவீது நினைக்கிறார். தாவீது என்ன செய்யறார்? சங்கீதம் வாசிக்கிறீங்களா அவருக்கு? சங்கீதம் 132:3 வாசிங்க. சங்கீதம் 132:3. என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. பாத்தீங்களா? ஏன் இந்த பெட்டிக்காக அவர் சொல்றார், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்க அப்படி இருக்கு, நான் வந்து நல்ல ஒரு ஆடம்பரமான இடத்துல படுத்திருக்கிறத கவலைப்படுறார். சரியா? அப்ப நீங்க என்ன இதுல இருந்து தாவீது இடத்துல இருந்து கற்றுக்கொள்ளலாம் சொல்லுங்க பிள்ளைகளை, சொல்லுங்க. என்ன கற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? பாருங்க, அவன் சுகமாய் வாழ்வதை விரும்பல. என்னதுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய ராஜ்யம் இப்படி இருக்கு, நான் இப்படி நல்ல சந்தோஷமா ஜாலியா திரியிறேன். அந்த ஒரு ஏக்கம்தான் அந்த தாவீது இவ்வளவு ஒரு ராஜ்ய பாரத்துல இருக்கிறதுக்கு காரணமா இருந்தது. எரேமியாவை பாத்தீங்களா தெரியும் என்ன? நெகேமியா பாத்தீங்களா தெரியும் என்ன?
ராஜ்யங்கள் இடியும் போது அவங்களும் இடிஞ்சு போறாங்க. சரியா? அப்ப கவனிங்க, அப்ப இந்த பெட்டி இருக்கு. இப்ப இவர் என்ன செய்யறார், நான் கொண்டு வரணும் தன் வீட்டுக்கு என்று சொல்லிட்டு என்ன செய்யறார், பாடல்கள் அவரும் என்ன செய்யறார், ஒரு புது மாட்டை புது புது பண்டில்ல மாட்டை பூட்டி கொண்டு வாரார். அந்த இடத்துல இருந்து இங்க நான் பாடுறேன், அந்த இடத்துல இருந்து கொண்டு வாரார். கொண்டு வரும்போது வேதம் சொல்லுது, ஒரு இடத்துல என்ன செஞ்சுட்டு பெட்டி மாடு என்ன செஞ்சுட்டு கொஞ்சம் அப்படி டான்ஸ் ஆடினோடனே பெட்டி என்ன செஞ்சுட்டு சரிஞ்சிட்டு, சரிஞ்ச உடனே ஊசா என்றவர் என்ன செய்துட்டார், எட்டி பிடிக்கிறதுக்கு கையை நீட்டினோடனே தேவ கோபம் வந்து அடிச்சு ஆல் அவுட். அந்த இடத்துக்கு பேர் தாவீது வச்சது ஊசாவின் மரணம், சாவு. சரியா? தாவீதுக்கு பயம் வந்துட்டு திருப்பி எங்கே அனுப்புவோம் வந்துட்டு ஓபேத் ஏதோம் என்ற ஒரு மனிதனுடைய வீட்டுல, அதுவும் புறஜாதியுடைய வீட்டுல வச்சுட்டான். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட என்று சொல்லப்படுது. சரி, அது அடுத்த முறை ஒரு பிரசங்கம் பண்றேன். இப்ப ஊசாவுடைய சம்பவத்தை கவனிக்குங்க. சரியா? இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கவனிங்க, இந்த ஊசாவுடைய வீட்டுல ஊசாவுடைய வீட்டுல, அதாவது அமினதாப் உடைய மகன் தான் ஊசா. சரியா? இப்ப பெட்டி வந்து அவங்க வீட்டுல இருக்குன்னா இவர் என்ன மகனுக்கு வந்து, சரியா, மகன் வந்து அந்த பெட்டிய வந்து இது எங்கட வீட்டுல இருக்கு, விளங்குதா? எங்கட வீட்டுல இருக்குன்னா என்ன நினைக்கிறோம், அது அவைகளுக்கு ஒரு இதா போயிடுச்சு, என்ன நார்மல் ஆயிடுச்சு. பாருங்க, வேத வசனத்தை அந்த காலத்துல படிக்க அவங்க விழுந்து நிலத்துல கிடந்து குளறினாங்க. இந்த காலத்துல வேதத்தை படிப்பிச்சா, வேதத்தை சொல்லி கொடுத்தா என்ன சொல்லுவீங்க, என்ன மாதிரி இருப்பாங்க தெரியுமா? பிள்ளைகளை பாருங்க எப்படி இருப்பாங்க. நித்திர உள்றது உண்டு, சேர்ச்சில வந்தோண்டு இல்ல. நான் சொல்றேன் அந்த என்னண்டா, நான் என்னத்துக்கு சொல்றேன்டா, நீங்க எங்க கவனிங்க, என்னத்துக்கு நான் சொல்றேன் என்றால் அது வந்து ஒரு பழக்கமா போயிட்டு, விளங்குதா? அந்த ஊசா தொட்டதுக்கு காரணம் அதுதான். தொட்டதுக்கு அவ்வளவு துணிகரம் வந்ததுக்கு காரணம் வந்து அவைகளுக்கு ஒரு சிம்பிளா போயிட்டு, உங்க சேர்ச்சி வந்து ஒரு சிம்பிளா வந்துட்டு. இப்ப பாக்குறேன் நீங்களா, இப்ப என்ன பிரச்சனைடா, நீங்க பாத்தீங்களா, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது ஒரு சிம்பிளா போயிட்டு. முந்தி ஓய்வு நாள் என்றால் ஐயோ என்ன வந்தால், கொரோனாக்கு முதல் ஒருக்கா யோசி யாராவது ஒரு நாள் சேர்ச்சுக்கு வராம இருப்பாங்களா? ஜெப கூட்டம், ஐயோ ஜெப கூட்டம். தேவ பயம் சபையை விட்டு அற்று போயிட்டு. நான் சொல்ல இந்த எங்க சபை மட்டும் இல்லை, பொதுவா இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா, இந்த யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா சகல சபைகளை விட்டு அற்று போயிட்டு. இப்ப என்ன நினைக்கிறாங்களா, நீங்க என்ன யூடியூப்ல பார்க்கலாம், அங்க ஆராதனை செய்யறாங்க, அங்க வீட்டுல எல்லாம் இருந்து பார்க்கலாம், அப்படி என்று வந்துட்டு வேத வசனத்தை மாத்திட்டாங்க எல்லாரும். இது என்னத்தை காட்டு தெரியுமா? தேவ பயம் அற்று போயிட்டு, தேவ பயம் சபையை விட்டு தூரம் ஓடிட்டு. அப்ப தேவ பிரசனம் எப்படி நிக்கும்? சபையை விட்டு யோசிப்பாங்க. தேவ பயம் மனுஷரை விட்டு போனா தேவனுடைய பிரசனம் எப்படி சபைக்குள்ள நிக்கும்? நீங்க இல்ல எல்லாரும் யோசிங்க, நான் தான் யோசிக்கிறேன். தேவ பிரசனம் எப்படி நிக்கும்? எப்படி ஜனங்கள் வந்து குணமாக்கப்படுவாங்க? எப்படி ஜனங்கள் வந்து விடுதலை ஆக்கப்படுவாங்க? நாங்கள் என்ன பாட்டு படிச்சாலும் ஒன்று நடக்காது. ஏனென்றா தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவனுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட். நீங்க உங்களுடைய தாய் தகப்பனுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, அப்படி அதை விட மேலதிகமே தேவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நாங்க என்ன பாருங்க, ஒரு அதிகாரிட்ட போறீங்க, ஒரு பெரிய உயர் அதிகாரி, நீங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றீங்க? அண்ட சராசரத்தை படைச்சவர், உலகத்தை படைச்சவர், நம்ம எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவரை எவ்வளவு நடுங்கணும். என்ன, இந்த கொரோனா வந்ததுனால நான் கண்டு கொண்டதை தான் சொல்றேன். கொரோனா வந்ததுனால சபைகள் மூடப்பட்டது. சபைகள்ல இருந்து ஜனங்கள் வீடுகள்ல இருந்து ஆராதிச்சு அப்படியே மனம் வந்து இழுபட்டு அப்படியே இதா போயிட்டு. அப்படி இந்த உலகம் வந்து அப்படி ஒரு இது. அப்ப தேவ பிரசன்னத்தை தேடியும் என்ன செய்ய மாட்டோம், காண முடியாது. எங்க தேவ பிரசன்னம் இருக்குன்னு சொல்லுங்க. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடும். என்ன யோசிப்போம் தெரியுமா? வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த காலம் அந்த காலம். இப்ப வேத வசனத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்ற காலம் இந்த காலம். ஆராதனைய அனுபவிக்கிற காலம் அந்த காலம். இப்ப ஆராதனையை ஸ்டாப் பண்ணுங்கோ, மனுத்தியால கணக்கு.
பாருங்க, யோசிச்சு பாருங்க. இல்ல, நான் ஒரு ஒரு யோசனைக்கு தான் சொல்றேன். யார் ஆராதிச்சாலும் தான் சொல்றேன். எந்த மனுஷர் ஆராதிச்சாலும் நாம் என்ன சொல்லுவோம்? இப்ப ஆராதனைகள் எல்லாம் இவ்வளவு ஆராதனா செய்யணும், இவ்வளவுக்குள்ள கை பண்ணி. ஏன் ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க. எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு அலுவல் இருக்கு, நான் என்ன செய்ய போறேன்? இவ்வளவு நேரத்துக்கு. உண்மைதான் நான் சொல்றது. நீங்க எங்க போனாலும் நான் செஞ்சா கூட அது உண்மை. சரியா? நான் செஞ்சா கூட அது தவறுதான். சரி, நான் செய்தா கூட தவறுதான். தவறு நான் செய்தா மட்டும் சரியில்லை. சரி, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய காரியத்துக்காக எல்லாத்தையும் நான் மாத்துவேன். எவ்வளவு தேவ பயம் இல்லாத நேரம் விளங்குதா? எனக்கு அலுப்படிச்சா நான் என்ன செய்வேன்? 2 பாட்டை குறைப்பேன். என்ன இது? என்னதுக்கு யோசிச்சு பாருங்க. என்னதுக்கு செய்யறோம் ஆராதனை? சொல்லுங்க. இப்படி நான் ஒரு எனக்கு ஒரு அலுப்படிக்குது, இன்னைக்கு ஒரு பாட்டை குறைச்சு விளங்குதா? எனக்காக தானே ஆராதனை. யாருக்கு? தேவனுக்கு தானே ஆராதனை. எனக்கு நல்லா இருக்கணும்ன்றதுக்கு ஆராதனையா? எனக்கு நல்லா சூப்பரா இருக்கணும், எனக்கு மனசு நல்லா இருக்கணும் என்றதுக்கு ஆராதனை இல்ல. கேட்கிறேன், எதுக்கு ஆராதனை? எனக்கு நல்லா குழுகுழுப்பா இருக்கணும், எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஆராதனை தேவனுக்குத்தானே ஆராதனை. ஆராதனை யாருக்கு? தேவனுக்கு. ஆனா மனுஷர்களை எப்படி எடுத்துட்டாங்க தெரியுமா? நமக்கு நல்ல பாட்டு படியுங்கோ என்று கேட்கறது என்ன தெரியுமா? நல்ல பாட்டு எங்களுக்கு தான். எங்களை திருப்தி ஆக்குறதுக்கு நல்ல பாட்டு யாருக்கு? ஐயா, உனக்கா எனக்கா கடவுளுக்கா பாட்டு? எங்க நாங்க என்னன்னா மைண்டால எல்லாத்தாலையும் நாங்க தூர போயிட்டோம். இப்ப நீங்க திரும்பி பாருங்க, ஒன்றுமே தெரியாது. வெளியில ஒன்றும் தெரியாது. கடவுள் எங்க நிற்பாரோ எனக்கு தெரியாது. நான் இதெல்லாம் ஜெபிச்சு கொண்டிருக்க யோசிச்சது. தேவன் இந்த மனசுல உள்ள தேவ பயத்துக்காக ஜெபிக்கும் போது எங்க நிக்கிறீங்க? நீங்க எல்லாரும் எங்க நிக்கிறீங்க? சபையெல்லாம் எங்க நிக்குது? தேவ பிரசனம் எங்க நிக்குது? இப்படித்தான் கேட்ட இந்த மனம் எனக்கு மனதுக்குள்ள இப்படி எங்க நிக்கிறீங்க நீங்க எல்லாரும்? கையை உயர்த்தி ஜெபிக்கிறீங்க, ஆனா 4 பேரை தூக்கி கொண்டுறீங்க. 4 பேருக்கா துணிகரமா கதைக்கிறீங்க. தேவ பயம் எங்க இருக்கு உங்களுக்கு? ஐயோ, தேவன் என்ன பாக்குறாருன்னு நினைச்சா கதைப்போம். சொல்லுங்க. இல்ல, நான் கேட்கிறேன், என்னன்னு கதைப்போம்? தேவன் எங்க நாங்க சுட்டு போடுவார் என்று, ஒரு ஆள் சுடுவார் என்று நினைச்சா என்ன செய்வோம்? இப்ப ஒரு ஆள் துப்பாக்கி வச்சு கொண்டு நிக்குது, சுடுவேன்னு சொன்னா நீங்க கதைப்பீங்களா? கதைக்க மாட்டோம். என்ன கதைப்போம்? உயிருக்கு. அப்ப தேவன் அப்ப நாங்க கதைக்கிறோம் என்றால், நான் ஒரு கதைக்கு சொல்றேன், கதைக்கிறோம் என்றால் தேவ பயம் நம்ம விட்டு என்ன செய்யுது? நம்ம திரும்பவும் அந்த தேவ பயத்தை கொண்டு வரணும் சபைக்குள்ள. ஒரு பொய் மனிதனுக்காக எவ்வளவு நடுங்கினோம் தெரியுமா? சொல்லுங்க. ஒரு பொய்ய பிரதிஷ்டை பண்ணின மனுஷன், அதாவது பிரஸ்தாவப்படுத்த மனிதனுக்கு இவ்வளவு நடுங்கினீங்க நீங்க, நானே நீங்க. நாங்க மெய்யாக தேவனை ஆராதிக்கிறதுக்கு நாங்க இவ்வளவு நடுங்கணும் தெரியுமா? மணித்தியால கணக்குல பிரசங்கம் பண்ணிக்க கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். இல்ல, பொய்யானதுக்கு விளங்குதா? ஆனா மெய்யான அது முழுவதும் என்ன? அந்த கதை இந்த கதை எல்லாம் கேட்டோம். ஆனா சிரிச்சு வேத வசனத்தை எவ்வளவு கீழ்ப்படியணும். தேவ பிள்ளைகளை நானும் நீங்களும், அதாவது இந்த தேசமும் என்ன செய்யணும்? தேவ பயத்தை திருப்பி கொண்டு வந்தால் தேவ பிரசனம் நிச்சயமாய் சபைய நிரப்பும். தேவா உங்களுடைய பிரசனம் என்று பாட தேவையில்லை. நீங்கள் வரும்போது பிரசன்ட் இருக்கு, உங்களோடய அது வரும். என்ன? உடன்படிக்கை பெட்டி எங்கள்கிட்ட இருக்கணும். நாங்கள் பழக்கத்தில் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் வேதத்தை நெடுக பழக்கத்தினால நீங்க என்ன செய்யுங்க? மீறிடுவீங்க. அதான் சொல்லுவாங்க, பாசமாரோட தோல்ல கை போட்டு கதைக்காதீங்க. ஏன் தெரியுமா சொல்றது? நீங்க பழகிட்டீங்களா, நாளைக்கு அவர் உங்களுக்கு ஒன்றும் புத்தி சொல்ல மாட்டார். சரியா? தேவ பிரசன்னத்தை காத்து கொள்வதற்கு நான் ஒரே ஒரு காரியம் என்ன சொல்லுறேன் என்றால், தேவ பிரசன்னத்தை காத்து கொள்வதற்கு மிக மிக முக்கியமான காரியம் என்ன செய்யுங்க? தேவ பயம் எங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க உங்களுடைய இருதயத்துல கொண்டு வாங்க. பாருங்க, இன்றைக்கு நான் பார்க்கிறேன், ஹல்லேலூயா, நாங்க சபைக்குள்ள வரும்போது நாங்க என்ன செய்யணும்? சரியான டைமுக்கு வரீங்க. ஏன்?
கடவுள் நான் பேசுவேன்னு வர்றீங்க இல்லை தானே, கடவுளுக்கு நீ இதை கொடுக்குறீங்க. அத மாதிரி கடவுள் அந்த டைமை அவ்வளோத்தையும் கடவுளுக்கு கொடுக்கும்போது அதுதான் தேவ பயம். வேறு நடுங்கிறதா இல்லை, தேவ பயம். ரெஸ்பெக்ட் வேற என்ன, தேவ பயம் அதுதான் அதோட சேர்ந்து வரும். தேவ பயத்தை நாங்கள் கொடுப்போம். ஊசா செத்ததுக்கு காரணம் வந்து அவனுக்கு தகப்பன் அங்க ஆராய்ங்க அடிக்கடி அதை என்ன செய்கிறார், பார்த்து பார்த்து பழகிட்டு. பைபிள் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டார் இவர்,